Good morning to all. இன்னைக்கு ஆக்டிவ் ஸ்பேஸ் வாய்ஸ்ல கண்டினியூஸ் டென்சஸ் பார்ப்போம். ஆக்டிவ் ஸ்பேஸ் வாய்ஸ்ல போன கிளாஸ்ல சிம்பிள் டென்சஸ் பார்த்தோம். இன்னைக்கு கண்டினியூஸ் டென்சஸ்ல பார்ப்போம். கண்டினியூஸ் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல கொண்டுன்ற அர்த்தம் வரும், வினைச்சொல் பக்கத்துல கொண்டுன்ற அர்த்தம் வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ஸ் பக்கத்துல ஐஎன்ஜி இருக்கும். லெவல் 1 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளீனா புரியும். புரியுதா? சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 71, 73 பார்த்துக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 71, 73 பார்த்துக்கணும். அப்புறம் பேசிவ் வாய்ஸ்னால என்ன சொல்லிருக்கோம் உங்களுக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்ப் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? கண்டிப்பா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வர்ப் வரும். அப்புறம் வர்பை பார்த்து ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்காக வர்பை பார்த்து என்னென்ன கேள்வி கேட்கணும்? ஞாபகம் இருக்கா? எதை, யாரை, யாருக்கு, யாரிடம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு வர பதில் தான் ஆப்ஜெக்ட். எதுக்கு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்? ஆக்டிவ் வாய்ஸ்லயும் பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இடம் வரும் இல்லையா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகிடும். அதுக்காக ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சாதானே மாற்ற முடியும். ஸோ அதனால தான் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்க வேர்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாரிடம்னு கேட்கணும். சரி, அடுத்தது என்னன்னா சிம்பிள் டென்சஸ்ல பி வெர்ப் போட்டு பக்கத்துல அந்த வெர்போட V3 போடுவோம். V3 ன்னு அர்த்தம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா? இடம் இல்லனால V3 ன்னு எழுதிட்டேன். V1 அப்படின்னா verb 1 present tense, V2 அப்படின்னா verb 2 past tense, V3 அப்படின்னா verb 3 past participle. ஸோ பி வெர்ப் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். எப்போ? போன சாப்டர்ல சிம்பிள் டென்சஸ்ல. இப்போ கண்டினியூஸா என்ன பண்ணணும்? என்ன டென்ஸோ அந்த பி வெர்ப் போட போறோம். அதுல சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. பக்கத்துல கண்டினியூஸா என்ன இருக்கும்? வர்க் பக்கத்துல ஐஎன்ஜி இருக்கும் இல்லையா? அந்த ஐஎன்ஜி இருக்கிறதுக்காக வர்க் பக்கத்துல பி வெர்ப் பக்கத்துல பீயிங் போடணும். வர்க் பக்கத்துல பி வெர்ப் பக்கத்துல பீயிங் போடணும். பீயிங் போட்டு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். புரியுதா? சிம்பிள் டென்சஸ்னா என்ன டென்ஸோ அந்த பி வெர்ப் போட்டு உடனே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். கண்டினியூஸ் டென்சஸ்னா என்ன டென்ஸோ அந்த பி வெர்ப் போட்டு பக்கத்துல அந்த ஐஎன்ஜி இருக்கு இல்லையா, கொண்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்காக பீயிங் போட்டு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம். சென்டென்ஸா எழுதும் போது நீ டீடைலா புரியும். நம்ம கிளாஸ் புரியுதா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 71, 73 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களும் கவலைப்படாதீங்க. யூடியூப் பார்த்தாலே புரியும், கிளாஸ் புரியும். புரியுதா? கவனிக்கலாம். The students are expecting exam results. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யார் எதிர்பார்த்து இருக்கிறது? மாணவர்கள். சப்ஜெக்ட். மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். verb. மாணவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? தேர்வு முடிவுகளை. ஆப்ஜெக்ட். வர்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்விக்கிட்ட வர பதில் ஆப்ஜெக்ட். இப்போ பேசிவ் வாய்ஸ் என்ன பண்ண போறோம்? ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் ஆக்குறோம். மாணவர்கள் தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்ல பேசிவ் வாய்ஸ்ல சொல்லி பார்க்கலாமா? தேர்வு முடிவுகள் மாணவர்களால் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எதிர்பார்க்கப்படுகின்றன சிம்பிள் டென்ஸ், எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கண்டினியூஸ்ல பேசிவ் வாய்ஸ். புரியுதா? அப்போ முதல்ல தேர்வு முடிவுகள் அதான் சப்ஜெக்ட். எழுதலாமா? the exam results புரியணுன்றதுக்காக ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு கலர்லையும் பேசிவ் வாய்ஸ் ஒரு கலர்லையும் எழுதுறேன். the exam results சப்ஜெக்ட் போட்டோன்னு என்ன பண்ணணும்? மேலே பாருங்க, என்ன டென்ஸோ அந்த பி வெர்ப் போடணும். ஆர் எக்ஸ்பெக்டிங் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கரெக்டா? ப்ரெசன்ட். ப்ரெசன்ட்ல என்னென்ன பி வெர்ப் இருக்கு? am, is, are 3 இருக்கு. அந்த 3ல எது வரும்? பொதுவாகவே வர்க்குன்றது சப்ஜெக்டை பொறுத்தது. தேர்வு முடிவுகள் ப்ளூரல். அப்போ என்ன வரும்? தேன்னு வச்சுக்கலாம் இல்லையா? தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ ஆர் வரும். இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆர் பி வெர்ப் போட்டோன்னு என்ன பண்ணும்? பீயிங். ஏன் பீயிங் போடுறோம்? இந்த ஐஎன்ஜிக்காக பீயிங் போடுறோம். ஆர் பீயிங். மெயின் வெர்ப் எது? ரூட் வெர்ப் எது? எக்ஸ்பெக்ட். எக்ஸ்பெக்ட்டுக்கு V3 என்ன? ரூட் வெர்போட V3. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? expected. expect, expected, expected, or being expected. யாரால?
யாரால் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன? மாணவர்களால். அப்போ பை த ஸ்டூடெண்ட்ஸ். பை த அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போர்டில் இடம் இல்லை. சென்டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸோட பெருசாக தான் இருக்கும், லெங்க்தியாக இருக்கும். ஏன்னா பி வர்ப் ஒன்று போடுறோம், பீயிங் ஒன்று போடுறோம் பக்கத்தில் இல்லையா, அதனால. அடுத்தது த பாய்ஸ் the boys were flying a kite. மாணவர்கள் ஒரு பட்டத்தை பறக்க விட்டு கொண்டு இருந்தார்கள். காத்தாடி பறக்க விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். மாணவர்கள் பட்டத்தை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். யார் பறக்க விட்டு கொண்டிருந்தது? மாணவர்கள். சப்ஜெக்ட். மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். were flying verb. எதை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள்? ஒரு பட்டத்தை பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். ஸோ வர்ப்பை பார்த்து எதைன்னு கேள்வி கேட்டா வர பதில் ஆப்ஜெக்ட். இப்போ பேசிவ் வாய்ஸா மாற்றி பார்க்கலாமா? தமிழில் மாற்றலாம். ஒரு பட்டம் மாணவர்களால் பறக்க விட்டுப்பட்டு கொண்டு இருந்தது. பறக்க விட்டுப்பட்டு கொண்டு இருந்தது. பேசிவ் வாய்ஸ்னு வந்தாலே வர்போட படுதல்னு அர்த்தம் வரும். புரியுதா? நம்ம சிம்பிள் டென்ஸ்லேயே பார்த்தோம். பறக்க விடப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு காத்தாடி மாணவர்களால் பறக்க விடப்பட்டு கொண்டு இருந்தது. சப்ஜெக்ட் அது ஒரு காற்றாடி. வர்ப் எது? பறக்க விடப்பட்டு கொண்டிருந்தது. were flying. past continuous. அப்போ past and be verb ஒன்று போடணும். போடலாமா? past and என்ன be verb இருக்கு? was இருக்கு, were இருக்கு. என்ன போடலாம்? was போடலாமா, were போடலாமா? இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கொடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் ப்ளூரல், அதனால were வந்திருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் கைட், ஒரு காற்றாடி சிங்குலர், அப்போ was வரும். புரியுதா? அங்கேயும் were வந்திருக்கு, இங்கேயும் was வந்திருக்குன்னு புரியுதா? கைட் was. போட்டோட என்ன பண்ணோம்? சப்ஜெக்ட் போட்டு அதுக்கு உண்டான பி வெர்ப் போட்டு பக்கத்தில் பீயிங் போடணும். பீயிங் எதுக்கு போடுறோம்? இந்த ஐஎன்ஜி வந்து அதுக்காக பீயிங் போடுறோம். வாஸ் பீயிங். ரூட் வர்ப் எது? ஃப்ளை. ஃப்ளைக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளோன். ஒரு 100 வர்பாஸ் மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிறேன். புரியுதா? பீயிங், ஃப்ளோன். யாரால? மாணவர்களால், சிறுவர்களால். பை நான் மாணவர்களான்னு சொல்லிட்டேன்னா அப்படியே பழகிட்டு கிளாஸ் எடுத்து சொல்லியே இருந்து பாய்ஸ் சிறுவர்கள். பை த பாய்ஸ் சிறுவர்களால் ஒரு காற்றாடி பறக்க விடப்பட்டு கொண்டு இருந்தது. அடுத்தது the lion will be chasing deer. சிங்கம் மான்களை துரத்தி கொண்டு இருக்கும். இதுல சில பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா டீர்ன்ற நவுனுக்கு ப்ளூரல் வந்தாலும் டீர் தான், பக்கத்துல எஸ் வராது. டீர், ஃபிஷ், அந்த மாதிரி 3 நவுன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அதுவும் கரெக்டு, இன்னொரு பக்கம் ஒரே கைண்ட் ஆஃப் டீர் இருக்குன்னு வச்சுக்கலாம். மான்ல ஏதோ விதமா இருக்கு இல்லையா? டீர் இருக்கு, ஸ்டாக் இருக்கு, என்னமோ இருக்குல்ல. ஒரே ரகத்தில் உள்ள மான் ஒரு 100 மான் இருந்தாலும் டீர் தான். மான்கள் தமிழ் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல டீர் தான். ஆனால் வெவ்வேறு கைண்ட் ஆஃப் டீர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த கைண்டில் ஒரு சாதாரணமான ஒன்று இருக்கு, கலைமான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று பக்கத்தில் இருக்கு. அப்புறம் கொம்பு மான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது பக்கத்தில் இருக்குன்னா இப்போ 3 இருக்கு இல்லையா? இப்போ வெவ்வேறு கைண்ட் உள்ள மான் 3 இருந்ததுன்னா அப்போ மான்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீன்களுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபிஷஸ் சொல்லலாம். புரியுதா? சரி. the lion will be chasing the deer. எழுதலாமா? சிங்கம் மான்களை துரத்தி கொண்டு இருக்கும். எழுதலாமா? எது மான்களை துரத்தி கொண்டு இருக்கும்? சிங்கம். சிங்கம்னா சப்ஜெக்ட். சிங்கம் என்ன செய்து கொண்டிருக்கும்? துரத்தி கொண்டிருக்கும். will be chasing verb. எவற்றை துரத்தி கொண்டிருக்கும்? மான்களை துரத்தி கொண்டிருக்கும். ஆப்ஜெக்ட். புரியுதா? சின்ன எழுத்தா எழுதுறேன். வேற கலர் எழுதலாமா? வேற என்ன கலர் எழுதலாம்? ஒயிட்ல எழுதலாம். lion subject, verb will be chasing verb, object the deer. புரியுதா? போர்டு எழுதும் போது கவனிங்க.
அப்புறம் மொத்தம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தா ஒன்றுமே புரியாது. சார் இதுக்கு இங்கே ஒரு 0 போட்டிருக்காரு, எனக்கு ஒரு புள்ளி வச்சாலும் தோணும். மான்கள் சிங்கத்தால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கும். சிங்கம் மான்களை துரத்தி கொண்டிருக்கும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸ் என்ன? மான்கள் சிங்கத்தால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கும். எழுதலாமா? சப்ஜெக்ட் எது? இந்த சென்டென்ஸ் ஆப்ஜெக்டா இருக்குதா இங்க சப்ஜெக்டா இருக்கும். தட் இஸ் சப்ஜெக்ட் உடனே என்ன பண்ணும்? verb போடணும். verb எது? will be chasing. என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் கண்டினியூ. அப்ப ஃபியூச்சர் அண்ட் பி verb போடணும். ஃபியூச்சர் அண்ட் பி verb என்ன? will be. நல்லா கவனிங்க. present and be verb am is are, past and be verb was were, future and be verb will be. will be ing காக என்ன பண்ணோம்? டவுட்டே வேண்டாம். ing காக என்ன பண்ணோம்? being. சார் will be பக்கத்துல being வருமா? ஜாம் ஜாம் வரும். நிறைய பேர் சில கிராமர் புக்ல அதெல்லாம் போட்டிருக்காங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாதுன்ட்டு. அதெல்லாம் கிடையாது, உண்டு. எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணா விட்டுட்டோம். எழுதுதுன்னு பார்த்தா ஜாம் ஜாம் எழுதலாம். 12 டென்ஸுக்கு பாசிவ் வாய்ஸ் எழுதலாம். புரியுதா? சில கிராமர் புக்கில் 8 டென்ஸுக்கு தான் பாசிவ் வாய்ஸ் எழுத முடியும், மீதி 4க்கு எழுத முடியும். 12க்கு எழுதலாம். நான் சொல்லித்தரேன், நீங்கள் எழுத போறீங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிப்போம். கரெக்டா? தட் இஸ் வில் பி, பீயிங். சேஸ்ன்ற வர்புக்கு V3 என்ன? ஏன் சேஸ்க்கு பார்க்குறோம்? ஐஎன்ஜிக்கு முன்னாடி என்ன வர்பு இருக்கோ அதுதான் ரூட் வர்பு. அந்த வர்புக்கு V3 பார்க்கணும். புரியுதா? வில் பி, பீயிங் சேஸ்டு. யாரால? மான்கள் எதனால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கும்? சிங்கத்தால். பை த லயன். ஹேண்ட்ரைட்டிங் புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா the mother is advising her children. தாயார் அவருடைய குழந்தைகளை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். யார் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது? மதர். சப்ஜெக்ட். அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இஸ் அட்வைசிங். அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். யாரை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாள்? அவருடைய குழந்தைகளை. யாரைன்னு கேள்வி கேட்டா அவர் பதில் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். தாயினுடைய குழந்தைகள் அவளால், அந்த தாயினுடைய குழந்தைகள் அவளால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதான் பாசிவ் வாய்ஸ். எழுதலாமா? ஸோ ஆப்ஜெக்டா சப்ஜெக்ட் ஆக போகுது. ஹர் சில்ட்ரன் ஆரம்பிக்கிறாரு. ஹர் சில்ட்ரன் அவளுடைய குழந்தைன்னு வந்துடும். யாரோட குழந்தை? அந்த தாயினுடைய குழந்தை இல்லையா? அப்போ அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். த மதர் சில்ட்ரன், தாயாருடைய குழந்தைகள். த மதர்ஸ், மறக்காம அப்பாசமி போட்டு எஸ் போடணும். தாயாருடைய குழந்தைகள். த மதர்ஸ் சில்ட்ரன். என்ன டென்ஸ்? present continuous. is advising. present continuous. அப்போ present is be verb போடணும். present என்னென்ன be verb இருக்கு? am, is, are. மூணுல எது வரும்? சப்ஜெக்ட் பாருங்க. the mothers children plural. plural என்ன வரும்? they are. the mothers children are. சார் இங்க is தான வந்திருக்குன்னா இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் மதர், அம்மா சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர். அம்மான்றது சிங்குலர், குழந்தைங்கிறது plural. அப்போ the mother children are. அப்புறம் என்ன பண்ணணும்? good. ing காக being போடணும். being போட்டோன்னே என்ன பண்ணணும்? ரூட் வர்புக்கு V3 போடணும். அட்வைஸ்க்கு V3 என்ன? advice, advisor, advice. the mother children are being advised. யாரால? அந்த குழந்தைகளுடைய அம்மாவா? யாரோ வந்து அட்வைஸ் பண்ணல. by the mother. இப்போ ஒரு மேடம் கைங்க வேற மாதிரி எழுதலாமா? போட்டு இடம் இல்லை.
சாக்லேட் எழுதிட்டா திரும்பி அழிக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி, இந்த போர்டு இடம் காயிட்டும். இந்த சென்டென்ஸ் கடைசியாக எழுதுறேன். ஈரத்தை அப்படியே எழுதினா அழிக்க முடியாது. அடுத்த சென்டென்ஸ் எழுதலாம். ரேகா வாஸ் டீச்சிங் சான்ஸ்கிரிட். ரேகா சமஸ்கிருதம் கற்பித்துக் கொண்டிருந்தாள். யார் கற்பித்துக் கொண்டிருந்தது? ரேகா. அப்போ ரேகா சப்ஜெக்ட். ரேகா என்ன செய்து கொண்டிருந்தாள்? கற்பித்துக் கொண்டிருந்தாள். வாஸ் டீச்சிங் வர்க். ரேகா எதை கற்பித்துக் கொண்டிருந்தாள்? சமஸ்கிருதத்தை கற்பித்துக் கொண்டிருந்தாள். சான்ஸ்கிரிட் ஆப்ஜெக்ட். இப்போ இதை பேசிவ் வாய்ஸா மாற்றணும். சமஸ்கிருதம் ரேகாவால் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. சமஸ்கிருதம் ரேகாவால் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. எழுதலாமா? எது கற்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது? சமஸ்கிருதம். சான்ஸ்கிரிட். வர்ப் எது? கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. பாஸ் கண்டினியூஸ் வந்து அப்போ பாஸ் அண்ட் பி வர்ப் போடணும். கொள்ளமா? பாஸ் சொன்ன பி வர்ப் இருக்கு, வாஸ் இருக்கு, வேர் இருக்கு. ரெண்டுல எது வரும்? சான்ஸ்கிரிட்ன்றது சிங்குலர். அப்போ வாஸ். சான்ஸ்கிரிட் வாஸ். என்ன பண்ணணும்? மறக்காம ஐஎன்ஜிக்காக பீயிங் போடணும். வாஸ் பீயிங். அப்புறம் டீச்ன்ற ரூட் வர்புக்கு V3 போடணும். டீச்சுக்கு V3 என்ன? நேதே பார்த்தோம். டீச் டாட் டாட். Sanskrit was being taught by Rekha. சமஸ்கிருதம் ரேகாவால் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. பார்க்கலாமா? The mother is advising her children. தாயார் குழந்தைகளுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு அறிவுறுத்தி கொண்டிருந்தாள். குழந்தைகள் அவர்களுடைய தாயாரால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டு இருந்தனர். அறிவுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. தாயார் குழந்தைகளை அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறாள். குழந்தைகள் அவர்களுடைய தாயாரால் அறிவுறுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். படுதல்னு வரணும். அப்பதான் பேசிவா. அப்படியே எழுதலாமா? யார் அறிவுறுத்தி கொண்டிருப்பது? தாயார். சப்ஜெக்ட். என்ன செய்யறாங்க? இஸ் அட்வைசிங். அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார். யாரை அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறாள்? அவளுடைய குழந்தைகளை. அப்போ அவள் ஹர் சில்ட்ரன்ன்றதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிடும். ஹர் சில்ட்ரன். அது இங்க த சில்ட்ரன் மாத்திக்கலாம். த சில்ட்ரன் குழந்தைகள். வர்பது இஸ் அட்வைசிங். பிரசன்ட் கண்டினியூஸ். அப்போ பிரசன்ட் பி வர்ப் போகணும். பிரசன்ட் என்னென்ன பி வர்ப் இருக்கு? அண்ட் இஸ் ஆர். மூணுல எது வரும்? சில்ட்ரன் வந்து ப்ளூரல். அப்போ ஆர். த சில்ட்ரன் ஆர். வர்ப் எது? இஸ் அட்வைசிங். மெயின் வர்ப் எது? ஐஎன்ஜிக்காக மறக்காம பீயிங் போட போறோம். ரூட் வர்ப் எது? அட்வைஸ். அட்வைஸ்க்கு V3 என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அட்வைஸ், அட்வைசர், அட்வைஸ்டு. த சில்ட்ரன் ஆர் பீயிங் அட்வைஸ். குழந்தைகள் அறிவுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரால? அவர்களுடைய பெற்றோரால். அப்ப பை. அவர்களுடைய இங்கிலீஷ் என்ன? தட். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. லெவல் 1 புக்லையும் லெவல் 2 புக்லையும் ஃபர்ஸ்ட் புக்கில் செகண்ட் பேஜில் கொடுத்துருக்கேன். என்னுடைய, எங்களுடைய, உன்னுடைய, உங்களுடைய தெரியணும். அப்பதான் எழுத முடியும். பை த மதர். சார் பார்க்கலாமா? யூ வில் பி செல்லிங் மேங்கோஸ். நீ மாம்பழங்களை விற்று கொண்டிருப்பார். யார் விற்று கொண்டிருப்பாங்க? நீ. இப்போ யூ சப்ஜெக்ட். மற்றது வில் பி செல்லிங். விற்று கொண்டிருப்பாய். வர்ப். ஆப்ஜெக்ட் எது? எதை விற்று கொண்டிருப்பாய்? மாம்பழங்களை விற்று கொண்டிருப்பாய். மாம்பழங்கள்ன்றது ஆப்ஜெக்ட். சரி, இப்போ பேசிவ் வாய்ஸ் எழுதணும். தமிழ்ல சொல்லி பார்க்கலாமா? மாம்பழங்கள் உன்னால். இந்த யூக்கு நீ நீன்னு வச்சுட்டா உன்னால்னு வரும். நீங்க யூக்கு நீங்கள்னு அர்த்தம் வச்சிருந்தீங்க. நீங்கள் மாம்பழங்களை விற்று கொண்டிருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா மாம்பழங்கள் உங்களால் விற்கப்பட்டு கொண்டிருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுத்துக்கும் யூ தான். புரியுதா? தமிழ்ல தான் வித்தியாசம் உண்டு. யூ வில் பி செல்லிங் மேங்கோஸ். எழுதலாமா? பேசி வாசி எழுதலாமா? என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகணும். மேங்கோஸ்
அடுத்தது will be selling ஃபியூச்சர் கண்டினியூ. அப்போ ஃபியூச்சர் அந்த பி வர்ப் போகணும். ஃபியூச்சர் என்ன பி வர்ப் இருக்கு, will be இருக்கு, மறக்கவே கூடாது. மேங்கோஸ் will be ஐஎன்ஜிக்காக என்ன பண்ணோம், being போடணும். will be being சரி. ரூட் வர்ப் எது, செல். செல்லுக்கு V3 என்ன, செல் சோல்டு சோல்டு. will be being sold யாரால, by உங்களால் அது உன்னால், உங்களால் அல்லது உன்னால், by you. என்ன சார் சில வர்புக்கு ஈடி சேர்த்து பாஸ்டன்ஸ் வருது, சில வர்பு ஏடா கூடமா இருக்கு, சில வர்பு இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படிதான் மனப்பாடம் அப்படிதான். ஏன்னா வர்ப்ஸ்ல ஸ்ட்ராங் வர்ப் இருக்கு, வீக் வர்ப் இருக்கு, ரெகுலர் வர்ப் இருக்கு, இர்ரெகுலர் வர்ப் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. மனப்பாடம் பண்ணி தான் உனக்கு வழியே இல்லை. You will be deceiving us நீ எங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். சப்ஜெக்ட் எது, you. நீ என்ன செய்து கொண்டிருப்பாய், ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். யாரை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய், எங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய். ஆப்ஜெக்ட் வெப்ப பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்விக்கிட்டா வருவது ஆப்ஜெக்ட். நீ எங்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பாய். இப்போ பாசிவா சொல்லி பார்க்கலாமா, எங்களைன்னு வந்தா நாங்கள், என்னைன்னு வந்தா நான், உன்னைன்னு வந்தா நீ. புரியுதா, நீ எங்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பாய், நாங்கள் உன்னால் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் உன்னால் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் இங்கிலீஷ் என்ன, we. சப்ஜெக்ட் போடனே வர்ப் போடணும். வர்ப் எது, will be deceiving ஃபியூச்சர் கண்டினியூஸ். அப்போ ஃபியூச்சர் அண்ட் பி வர்ப் போடணும். ஃபியூச்சர் என்னென்ன பி வர்ப் இருக்கு நம்மளுக்கு தெரியும். shall be, will be இருக்கு. என்ன சார் புதுசாக shall be சொல்கிறீங்கன்னா, சாப்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பி வர்ப் இன்ட்ரடக்ஷன் நடத்தும் போது will be தான் எழுதி போட்டிருப்போம் போர்டில். அப்புறம் ஹெல்பிங் வர்ப் வந்தோடனே சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் shall be தான், செகண்ட் பர்சனுக்கு தேர்ட் பர்சன் will be சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்கா? அப்போ we என்னது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ shall be போட்டுருக்கோம். we shall be ஒன்றும் இல்லை, வில்லுக்கு பதிலாக shall போடுறோம், will be க்கு பதிலாக shall be போடுறோம். we shall be ஐஎன்ஜிக்காக என்ன பண்ணணும், being போடணும். being deceiveக்கு V3 என்ன, deceived, DECEIVED. இந்த CEI வந்தால் ஸ்பெல்லிங்கில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. ரூட்ஸ் ஆஃப் ஸ்பெல்லிங்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சாப்டர் ஒன்று நடத்தலாம், ஒரு 16 நிமிஷம் 12 நிமிஷம் தான் ஒரு வீடியோ. அது ஒன்று நடத்துகிறேன், அது நடத்தினா புரிஞ்சிடும். எங்கே CEI வரும், எங்கே CEIன்னு வரும்ன்றதை சொல்லித்தரேன். டோன்ட் வரி. அது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. we shall be being deceived நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போம். யாரால, முன்னால், by you. முன்னால் அல்லது உங்களால், ரெண்டுத்துமே by you தான். அடுத்தது பிரபு வாஸ் ரைட்டிங் லெட்டர்ஸ். பிரபு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தான். யார் எழுதின்றது, பிரபு சப்ஜெக்ட். பிரபு என்ன செய்து கொண்டிருந்தான், எழுதி கொண்டிருந்தான். verb was writing verb. எதை எழுதி கொண்டிருந்தான், எவற்றை எழுதி கொண்டிருந்தான், கடிதங்களை எழுதி கொண்டிருந்தான். கடிதங்கள் ஆப்ஜெக்ட். இப்போ பாசிவ் வாய்ஸ்ல ஆக்டர்ஸ் எழுதும்போது என்ன ஆயிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும். கடிதங்கள் பிரபுவால் எழுதப்பட்டு கொண்டு இருந்தன. எழுதலாமா, கடிதங்கள், லெட்டர்ஸ். நீங்கள் லெட்டர்ஸ்னு போட்டால் போடுங்க, இல்லை த லெட்டர்ஸ்னு போட்டால் போடுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. லெட்டர்ஸ் சப்ஜெக்ட் போட்டோன்னே வர்பு. வர்பு எது, வாஸ் ரைட்டிங், பாஸ் கண்டினியூஸ். அப்போ பாஸ் பி வர்பு போடணும். பாஸ் என்ன பி வர்பு இருக்கு, பாஸ் இருக்கு, வேர் இருக்கு. ரெண்டுல எது வரும், சப்ஜெக்ட் பாருங்க, லெட்டர்ஸ் ப்ளூரல், அப்போ வேர் வரும். லெட்டர்ஸ் வேர். ஐஎன்ஜிக்காக என்ன பண்ணணும், மறக்கவே கூடாது, பீயிங். ரூட் வர்பு எது, ரைட். ரைட்டோட V3 என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ரைட், ரோட், ரிட்டன். லெட்டர்ஸ் வேர் பீயிங் ரிட்டன். யாரால, பை பிரபு. ப்ரிபோசிஷன் எடுத்துருப்பேன். பைக்கு என்ன அர்த்தம்ட்டு, ஆள்னு ஒரு அர்த்தம், பக்கத்தில்னு ஒரு அர்த்தம். எடுத்து பாருங்க. பை பிரபு. we shall be singing prayer songs. நாங்கள் என்ன சொல்லலாம், பிரேயர் சாங், இறைவணக்க பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். we வந்துருச்சு, அதனால shall be வந்தது. புரியுதா, we shall be singingனாலும் we will be singingனாலும் ஒரு 99% ஒரே அர்த்தம் தான், கவலைப்படாதீங்க. we shall be singing prayer song. நாங்கள் இறைவணக்க பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். யார் பாடிட்டு இருப்போம், நாங்கள் சப்ஜெக்ட். நாங்கள் என்ன செய்து கொண்டிருப்போம், பாடிக்கொண்டிருப்போம். shall be singing verb. எவற்றை பாடிக்கொண்டிருப்போம், இறைவணக்க பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். எவற்றை, எதை, எல்லாம் கேள்வி கேட்டால் வர பதில் ஆப்ஜெக்ட்.
இப்போ பேசிவ் வாய்ஸ்ல எழுத போறோம். அவ்வளோ தமிழ்ல மாத்தலாமா? நாங்கள் இறைவணக்க பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். இறைவணக்க பாடல்கள் எங்களால் பாடப்பட்டு கொண்டிருக்கும். புரியுதா? சப்ஜெக்ட் எது? இறைவணக்க பாடல்கள். The prayer songs. verb எது? பாடப்பட்டு கொண்டிருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூ. அப்போ ஃபியூச்சர் பி verb போடும். ஃபியூச்சர் ரெண்டு பி verb இருக்கு. நமக்கு தெரியும், இப்போ கன்ஃபியூஷனே கிடையாது. shall be இருக்கு, will be இருக்கு. அந்த ரெண்டுல எது வரும்? சப்ஜெக்ட் பாருங்க. சப்ஜெக்ட் வந்து இறைவணக்க பாடல்கள் தேர்ட் பர்சன். அப்போ will be. இப்போ இங்கே இந்த shall be வந்துன்னா சொல்லுங்க, உங்களுக்கே தெரியுமே. இங்கே shall be வந்தது be ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்தா shall be போட்டோம் இல்லையா? ப்ரேயர் சாங்ஸ் என்னது? தேர்ட் பர்சன். அதனால will be. the prayer songs ஹண்ட்ரடிங் புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. will be shall be பதிலா will be ஏன்னா தேர்ட் பர்சன் will be. ஐஎன்ஜிக்காக being. ரூட் வர்ப் எது? சிங். ஐஎன்ஜிக்கு முன்னாடி இருக்கா ரூட் வர்ப், கன்ஃபியூஷனே வேண்டாம். சிங்குக்கு V3 என்ன? சங். சிங் சாங் சங். will be being சங் யாரால? நாங்கள் வந்ததுன்னா எங்களால். will be being சங் by us. எங்களால் by us. உங்களால் by you. புரியுதா? சரி, by us புரியுதா? முன்னாடி எழுதணுமா? சங் by us இருக்கா? சரி, இங்க எழுதுறேன். will be being sung by us. அங்க புரியுறதோ இல்லையன்றது தான் இங்க எழுதிட்டேன். ரெண்டு வாட்டி எழுதாதீங்க. will be being அடிச்சுட்டேன். will be being அங்க இருந்தா புரிஞ்சுக்கோங்க. கண் தெரியாட்டா படைக்கிறது சார் அப்படின்னா இதை பார்த்துக்கணும். will be being sung by us. அடுத்தது we were cleaning our home. நாங்கள் எங்களுடைய இல்லத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். எங்களுடைய வீடு எங்களால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. எங்களுடைய வீடு எங்களால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. எழுதலாமா? யார் சுத்தம் செஞ்சிருந்தது? நாங்கள். சப்ஜெக்ட். நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். were cleaning verb. எதை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம்? எங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம். ஆப்ஜெக்ட். எழுதும் போது கவனிங்க, எழுதி முட்டாட்டு ஒன்றும் புரியாது. we were cleaning our home. எங்களுடைய வீடு எதை சுத்தம் செய்து கொண்டிருந்தோம்? எங்களுடைய வீட்டை. அப்ப எதை நீங்க கேட்டா அவர் பதில் தான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் ஆகும். எங்களுடைய வீடு எங்களால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எழுதலாமா? எங்களுடைய வீடு. அவர் ஹோம். எங்களுடைய வீடு. இப்போ வர்க் போடுறோம். வர்க் எது? were cleaning கொடுத்துருக்கு. என்ன டென்ஸ்? பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் பி வர்க் போடணும். பாஸ்ட் டென்ஸ் என்ன பி வர்க் இருக்கு? வாஸ் இருக்கு, வேர் இருக்கு. அந்த இடத்துல எது போடலாம்? அவர் ஹோம் பாருங்க, சிங்குலர். எங்களுடைய வீடுன்னா இந்த எங்களுடையன்னு பார்த்து ஏமாந்துருக்கூடாது, ப்ளூரல் சொல்லிட்டு. என்னுடைய வீடுனாலும் எங்களுடைய வீடுனாலும் உன்னுடைய வீடுனாலும் உங்களுடைய வீடுனாலும் சப்ஜெக்ட் எது? வீடு தான், சிங்குலர். அப்போ அவர் ஹோம்ன்றது சிங்குலர். சிங்குலர் வந்தால் பாஸ்ட் என்ன வரும்? வாஸ் வரும். இங்கே மட்டும் ஏன் சார் வேர் வந்ததுன்னா உங்களுக்கே தெரியுமே. ஏன் இங்கே வேர் வந்தது சொல்லி பார்க்கலாம். வி வந்தது, அதனால வேர் வந்துட்டு. அவர் ஹோம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? அதுன்னு வச்சுக்கலாம். ஈட்டு வந்தால் வாஸ் வரும். அவர் ஹோம் வாஸ். ஐஎன்ஜிக்காக பீயிங். கிளீன்காக கிளீன்டு. ரூட் வர்புக்கு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். கிளீன்டு. யாரால? எங்களால். என்னால் அப்படின்னா பை மீ. எங்களால் அப்படின்னா பை அஸ். I am calling my friends. நான் என்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். யார் அழைச்சிருக்கிறது? நான். இப்போ நான் என்னது? சப்ஜெக்ட். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ verb. நான் யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நண்பர்களை. my friends. ஆப்ஜெக்ட். இப்போ பேசிவ் வாய்ஸ்ல மாற்றப்படும். நான் என்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் என்னால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எழுதலாமா? என்னுடைய நண்பர்கள். அதான சப்ஜெக்ட். ஆப்ஜெக்டா இருக்கிறது பேசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்டா மாறிடும். மை ஃப்ரெண்ட்ஸ். பப்பேது am calling present continuous. அப்ப present பி verb போடணும். am இருக்கு, is இருக்கு, are இருக்கு. மூணுல எது போடலாம்? சப்ஜெக்ட் பாருங்க. என்னுடைய நண்பர்கள், அவர்கள், தேர்ட் பர்சன் ப்ளூரல். அப்போ ஆர் வரும். சார் இந்த இடத்துல ஆம் வந்திருக்கு, இந்த இடத்துல ஏன் சார் ஆர் வந்திருக்குன்னா
am ஐக்கு மட்டும்தான் வரும். amன்ற present be verb எதுக்கு வரும்? ஐக்கு மட்டும்தான் வரும். சரியா? my friends என்ன வச்சுக்கலாம்? third person plural they னு வச்சுக்கலாம். டேபிள் எடுத்து பாருங்க, be verb டேபிள் எடுத்து பாருங்க. they வந்தா present are. my friends are ing காக being. call ஓட v3 root verb எது? call. call ஓட v3 past participle called. my friends are being called by யாரால? என்னால். by me. I shall be drawing a picture. நான் ஒரு படத்தை வரைந்து கொண்டிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் ஆகுது. பிடிவாதமா ஃபியூச்சர் கண்டிஷன் எழுதிருக்கேன். ஃபியூச்சர் கண்டிஷனுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, இருக்குன்றதுக்காக எழுதிருக்கேன். புரியுதா? ஸ்கூல்ல கேட்க மாட்டாங்க. உங்க ஸ்கூல்ல மிஸ்ஸோ இல்ல காலேஜ்ல சாரோ கிடையாது, ஃபியூச்சர் கண்டிஷனுக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது எழுதக்கூடாதுன்னு சொன்னா சரி சார் எழுதுறேன்னு சொல்லுவேன். புரியுதா? ஏன்னா எக்ஸாம்ல மார்க் போட போறது அவங்க தான். புரியுதா? நான் ஒன்றும் வேல்யூஷன்ல போறது இல்லை. I shall be drawing a picture. A picture. நான் ஒரு படத்தை வரைந்து கொண்டிருப்பேன். ஒரு படம் என்னால் வரையப்பட்டு கொண்டிருக்கும். A picture. Subject எது? கவனிங்க. I shall be drawing a picture. யார் வரைந்து கொண்டிருப்பார்? நான். Subject. நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? வரைந்து கொண்டிருப்பேன். Verb. எதை வரைந்து கொண்டிருப்பேன்? ஒரு படத்தை வரைந்து கொண்டிருப்பேன். Object. ஒரு படம் என்னால் வரையப்பட்டு கொண்டிருக்கும். சப்ஜெக்ட் போட்டோமா? பிக்சர். verb எது? shall be drawing. ஃபியூச்சர் கண்டிஷன். அப்ப ஃபியூச்சர் அண்ட் be verb போடணும். போடலாமா? ஃபியூச்சர் அண்ட் be verb எது? ஃபியூச்சர் இல்லனா be verb இருக்கு, shall be இருக்கு, will be இருக்கு. என்ன வரும்? I ன்றது